Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wasahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Alhamdulillah rabbil alamin. Inna ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் அருளுகின்ற எல்லா பேர்களையும் பார்ப்பதற்கு முழுமையாக அடைந்திருக்கிற நம்பிக்கைக்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் ஆட்சிடுவானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வழியாக சில நேரங்களில் நாம் ஓதுகின்ற கேட்கின்ற எல்லா வசனங்களுக்கும் நிரப்பமான நன்கொடைகளை எல்லாம் தந்தவர்களான இன்றோடு தொழுகையில் கிட்டத்தட்ட 25 ஜுஸுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னைக்கு தொழுகையில் ஸுஹ்ரூஃப் அப்படின்ற சூறா முடிக்கப்பட்டு, அத்-துஹான் அப்படின்ற சூறா முடிக்கப்பட்டு, அல்-ஜாசியா அப்படின்ற சூறா அதுவும் முடிக்கப்பட்டு, அல்-அஹ்காஃப் அந்த சூறா அதுவும் முடிக்கப்பட்டாச்சு. அடுத்து முஹம்மத் அப்படின்ற சூறா அதுவும் முடிக்கப்பட்டு, சூறா அல்-ஃபத்ஹ் அந்த சூறாவினுடைய ஒரு 17 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். நிறையா விஷயங்கள் இன்னைக்கு ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையினுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நிறையா ஓதப்பட்டது. மறுமையில் அல்லாஹ் தஆலா பாதைகள் எல்லாத்தையுமே என்ன செய்வான்னு சொன்னால் நிப்பாட்டி, புதுக்கு பாட்டிலு இல்லா சவால் ஜஹீம், இவனை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்தினுடைய நடுவில் நிப்பாட்டுங்க. சும்மா ஃபோக்கரா செய்வின் அதாவது அப்படின்னு என்ன செய்யுங்க, கடுமையான வேதனையை எடுத்து அவன் தலை மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. அப்போ ஊற்றுவாங்க மலக்குமார்கள் பாவிகளுக்கு. சொல்லப்படும் துக் இன்னக்கு அந்தல் அசீசுல் கரீம் நகாதமாக தும்பி தந்தம். அந்த வேதனையை ஊற்றக்கூடிய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, சுவைத்து பார், இதை டேஸ்ட் பண்ணி பாரு. இன்னஹாதமாக தும்பி தந்தம், இதில் தான் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு உலகத்தில் வாடும் பொழுது, அதனால் இந்த வேதனையை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பாவிகளுக்கு சொல்லப்படும் அப்படின்ற விஷயங்கள் ஓதப்பட்டது. அதே மாதிரி ஆது கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நபியை எச்சரிக்கை செய்யும் விதமாக அனுப்பி வைத்தான். அந்த நபி போய் எச்சரிக்கை செஞ்சாங்க. செஞ்சப்போ அந்த கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்கன்னா, பழித்தனாவை பார்த்து அழிதுனா ஐம்பத்தமிழ சாதிப்பை, இந்த மாதிரி நீ உண்மையாளராக நபியை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு என்ன வேதனை வருமோ அதை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், கொஞ்ச நாள் அந்த மக்களுக்கு மழையை இறக்கலை, கொஞ்சம் பஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மேகம் வந்து பலமாராவும் ஆரிதம் முஸ்தபில் அவதியதை, ஒரு மேகம் தூரத்துலேருந்து வர்றதை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நம்ம இத்தனை நாள் மழை பெய்யாமல் இருந்துச்சுல நம்ம ஊரில், அப்போ ஆதான் ஆரிதம் முன்திருநாம், இந்த மேகம் வருது, இந்த மேகம் வந்து நமக்கு வந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எல்லாரும் போய் அந்த மேகத்தை கீழே நின்றுட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த மேகம் தான் அல்லாஹ்வினுடைய வேதனையை கொண்டு வரக்கூடிய மேகமாக இருந்தது. அந்த கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜின்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சில குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிச்சாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் இங்கே ஓதப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஜின்களுக்கு அழைப்பு பணி செய்யும் பொழுது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வசனங்களை ஓதி காண்பிக்கும் பொழுது, அந்த கூட்டத்தெல்லாம் கேட்டுட்டு வராத கூட்டத்தார்கள்ட்ட போய் என்ன செஞ்சான், இந்த வந்த ஜின்கள் எல்லாம் போய் பேசிச்சான். யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் முன்ஸில் பிபாதி மூசா, கூட்டத்தார்களே, மூசாவுக்கு பின்னால் ஒரு குர்ஆன் ஒன்று இறங்கி இருக்குது, அந்த வேதத்தை நாங்கள் கேட்டோம். முசத்திகள் இமா பைன எதைகி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் என்ன இருந்துச்சு அது எல்லாமே அப்படியே இங்கேயும் நாங்கள் பார்க்குறோம். அந்த கிதாப் எப்படிப்பட்ட கிதாப்னா, யஹ்தி இலல் ஹக்கி, அது நேர்வழியை காட்டக்கூடிய புத்தகம், யஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையை காட்டக்கூடிய புத்தகங்கள்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன ஜின்கள் எல்லாம் சொன்னிச்சு, யா கௌமனா அஜீபு தாழி எல்லாம், இப்படி ஒரு நபி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான், அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த நபிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பதில் சொல்லி அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அமல்லா யுஜிபு தாழி எல்லாம், யார் அப்படி பதில் கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ பி முஅஜிஸின் ஃபில் அர்தி, அவர் பூமியில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஃபலைஸ லஹு மின் தூனிஹி அவ்லியா, அவருக்கு அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு உதவியாளர் யாரும் இல்லை அப்படின்னு ஜின்கள்
தங்களுடைய கூட்டத்தாரிடம் செய்யக்கூடிய எச்சரிக்கைகள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அதே மாதிரி நரகவாசிகள் குறித்து ஓதப்பட்டது. நரகவாசிகளுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாமல் நரகத்துக்குள்ள போனோன்னா குடிப்பதற்கு ஒரு பானம் கொடுக்கப்படும். அந்த பானம் என்ன செய்யுச்சுன்னா அவங்க குடித்த உடனே ஃபகத்தாவும் ஆகும் உள்ள குடிப்பாங்க. என்ன செய்யணும், அந்த பானம் அப்படியே அவர்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டது. இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நாம் எடுக்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், இப்போ பாவிகள் குறித்து நரகம் குறித்து அல்லாஹ் இவ்வளவு சொல்லியிருந்தாலும் சொர்க்கவாசிகள் குறித்தும் ரப்பல் ஆலமீன் நிறையா சொல்லியிருக்கிறான். குறிப்பாக இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல எங்கெல்லாம் நரகவாசிகள் குறித்து எச்சரிக்கை செய்தானோ உடனே என்ன செஞ்சிடறானோ அல்லாஹ் தஆலா இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். நரகவாசிகள் பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசுறானோ அதுக்கு அடுத்து உடனே என்ன செஞ்சிடறான்னு சொன்னா சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கவாசிகள் அவங்க நம்பிக்கையான இடத்துல போய் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஆடைகளை அணிவிப்பான். அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹுருலின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மனைவிடை செய்வதற்கு கொடுப்பான். அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னைக்கு என்ன ஓதப்பட்டதுன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் குறித்து ஓதப்பட்ட மத்தருள் ஜன்னத்தில் லதி உய்தல் முத்தகூன். தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான், வாக்களித்திருக்கின்றான். ஃபீஹா அன்ஹாரும், அதுல ஆறுகள் ஓடும். அன்ஹாரும் மின் மாயின், அது நீர் ஆறு ஓடும். அதே மாதிரி மின் லபனின் தேன் ஆறு ஓடும். அதே போன்று மது ஆறு ஓடும், தேன் ஆறு ஓடும். இப்படி 4 வகையான ஆறுகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் குறித்தும் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். நரகத்துல எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்குமோ அதே மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து அவ்வளவு இருக்கும். நரகத்தை பார்த்து எப்படி பயப்படுறோமோ, நம்ம வாழ்க்கையில நல்லா நரகத்துக்கு போற்றுவான்னு பயப்படுறோமோ அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா நாம ஆசைப்படணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெறும் பயமுறுத்துறதுக்கு மட்டுமே அனுப்பப்படவில்லை. பயமுறுத்துவார்கள், லட்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அதே நேரத்துல வெறும் நரகம் தண்டனை அப்படின்ற அந்த இது பயப்பட வேண்டும். அதையும் தாண்டி நாம் அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா முயற்சி செய்யணும். சொர்க்கம் அல்லாஹ் தஆலாவினுடைய ரஹ்மத்தை முழுக்க அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் மட்டுமே என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். சொர்க்கத்துல எல்லாரும் போகும் பொழுது எல்லாத்துக்குமே வயசு கிட்டத்தட்ட 33 வயசு தான். அவர் எவ்வளவு வருஷம் கழிச்சு மரணம் அடைந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள போகும் பொழுது ஹதீஸ்ல எழுதுறாங்க கரெக்டா ஒரு 33 வயசு வாலிபனாக மட்டுமே என்ன செய்வார்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள போவார். அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடல் அமைப்பு மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னா வயசு 33, உடல் தோற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாருமே சொர்க்கவாசிகள் எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஹதீஸ்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழலை நீங்கள் கடக்க வேண்டும் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் பயணித்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழலை கடக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வேதவாசி, வேதம் கொடுக்கப்பட்டதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஈமான் கொள்ளாத ஒரு நபர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொர்க்கத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாருமே வாலிப வயதிலேயே இருப்பார்கள். உலகத்துல இருக்கும் பொழுது எப்படி நமக்கு வயசாக ஒரு அதாவது முதுமை பருவத்தை நாம் அடைகின்றோமோ அதே மாதிரி சொர்க்கத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா வயதாக இன்னும் கொஞ்சம் நிலைமையாக மாறுவார்கள் அப்படின்ற மாதிரி ஹதீஸ்ல இருக்குது. அப்ப அந்த வேதக்காரர் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்ன உடனே அப்ப சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் கொடுப்பான். அந்த சொர்க்கத்தினுடைய மண்ணெல்லாம் கஸ்தூரியாக இருக்கும், சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எப்படி இருக்கும். அப்ப சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் கேட்கின்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்ப அந்த ஆள் கேட்கிறாரு, சரி எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு கழிவுகள் எப்படி வெளியேறும் அப்படின்ன மாதிரி அந்த வேதக்காரர் கேட்கும் பொழுது சொர்க்கத்துல மனிதர்கள் உலகத்துல வெளியேறுவது போன்று அவர்களிடமிருந்து கழிவுகள் வெளியேறாது. ஏன்னா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எங்கேயுமே நஜீஸ்ன்றது கிடையாது. அப்ப எப்படி அவர்களிலிருந்து அந்த கழிவுகள் வெளியேறும் சொன்னா சொர்க்கவாசிகளுடைய உடம்பில் இருந்து வியர்வைகள் மூலமாக என்ன செய்யும் சொன்னா கழிவுகள் வெளியேறும். அப்படி வியர்வை வெளியேறுகின்ற பொழுதும் அந்த வியர்வை கஸ்தூரி மனத்தை தரக்கூடிய வியர்வையாக இருக்கும் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மொத்தம் ஒரு நிறையா ஹதீஸ்கள், நிறையா குரான் வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் குறித்து வரலையில் வச்சுக்கிட்டான். சில கதவுகள் இருக்குது சொர்க்கத்தில். இப்போ எப்படி நம்ம நோன்பு வச்சா ரையான் அப்படின்ற அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக நுழைவோமோ அந்த மாதிரி நிறைய கதவுகள் இருக்குது சொர்க்கத்தில். அதில் ஒரு கதவுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த கதவு வழியாக நபிமார்களும் அதே மாதிரி ஷஹீதுகளும் அல்லாஹ்விற்காக வேண்டி உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் யாரெல்லாம் கொடை கொடுத்தார்களோ, தர்மம் செய்தார்களோ, முழுக்க முழுக்க இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக வேண்டி கொடை கொடுத்த கொடையாளிகள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா அந்த கதவு வழியாக போவாங்க. அடுத்து ஒரு கதவு இருக்கின்றது முஸல்லி, தொழுகையாளிக்காக ஒரு கதவு. அடுத்து ஒரு கதவு இருக்கு முஸக்கீன், அல்லாஹ்வினுடைய ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களுக்கு ஒரு கதவு ஒன்று இருக்குது. அடுத்த ஆமிரு பில் மஅரூஃபி வநஹ்யு அனில் முன்கர், நல்ல விஷயங்களை உலகில் வாழுகின்ற பொழுது யார் யாரெல்லாம் நல்லதை ஏவி தீயதை தடுத்தார்களோ அவங்களெல்லாம் தனியாக ஒரு கதவு வழியாக போக சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு கதவு இருக்குது, அது கத்தருன் நஃப்ஸ், உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய மனோ இச்சையை அப்படியே வெறுத்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்களுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை திருப்பிய அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா தனியாக ஒரு கதவு வழியாக அவங்களை அல்லாஹ் தஆலா கூட்டிட்டு போவான். அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் வல் முஅத்தமிரீன், உம்ரா செய்தவர்களுக்கும் ஹஜ் செய்தவர்களுக்கும் தனியாக ஒரு கதவு உண்டு. அதே மாதிரி எவ்வளவு நபிசாரிக்கும் தேவையில்லாத ஹராமான விஷயங்களிலிருந்து யார் யாரெல்லாம் தங்களுடைய பார்வைகளை பேணி கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படுச்சுன்னா தனியாக ஒரு கதவு. அதே மாதிரி நோன்பாளிகளுக்கு தனியாக ஒரு கதவு. இப்படி சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் அல்லாஹ் என்ன செய்யலான்னு சொன்னால் இப்படி அமல் செய்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கதவுகளில் நுழைய வேண்டும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ரப்பல் ஆலமீன் நுழைய வச்சிருக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், இந்த 4 ஆறுகள் என்ன செய்யப்படுச்சுன்னா சொர்க்கத்தில் ஓடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த 4 ஆறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. தண்ணி, மது, அதே மாதிரி பால், தேன், இந்த 4 ஆறுமே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஆறுகளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மின் ஐன யஅதி வ மீ பைலா ஹதா தஜ்ரி, இந்த ஆறு எங்கே போகுது, அதே மாதிரி எங்கேருந்து இந்த ஆறு வருது அப்படின்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹில் ஆறு தஜ்ரி இலல் ஹவுலுல் கௌசர், இந்த ஆறு எங்கே போகுதுன்னு சொன்னால் ஹவுலுல் கௌசர் அப்படின்ற நீர் தடாகத்திற்கு இந்த ஆறு என்ன செய்யுதுன்னு சொன்னால் போகுது. ஆனால் இந்த ஆறு எங்கேருந்து வருது அப்படின்றத நான் அல்லாஹ்ட்ட தான் கேட்டு சொல்லணும், அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, இந்த 4 ஆறுகளும் எங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னு. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொல்கிறான், ஒரு மலக்கை ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறான். அனுப்பின உடனே அந்த மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நபியே கம்மில் ஐனக, உங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடுகின்றார்கள். சிறிது நேரம் கழித்து வஃப்தஹ் ஐனக, நபியே உங்களுடைய கண்ணை திறங்க அப்படிங்கும் பொழுது கண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய குபா மாதிரியான அமைப்பு. குபா அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலில் மேலே இருக்கிற டூம் மாதிரி, அது மாதிரியான ஒரு அமைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருந்து தான் இந்த 4 ஆறுமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் வருது. அந்த அந்த குபாவினுடைய அமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த வானம் பூமியை ஒட்டுமொத்தமாக சுருட்டி அந்த குபாவில் வைத்தால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் மிஸ்லத்துர்ரா, ஒரு கடுகு மாதிரி இருக்கும், 7 வானம் 7 பூமியும். இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் வானபூமியை சுருட்டி வச்சா எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மலையில் ஒரே ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்தா எந்த அளவு இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த குபாவில் 7 வானங்களையும் 7 பூமியையும் சுருட்டி வைத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த விஷயம் உள்ளிருந்து வருது, அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறாங்க. திரும்பும்போது அந்த மலக்கு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலையா, உங்களுக்கு உள்ளே போகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு அந்த மலக்கு கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் எப்படி உள்ளே போக முடியும், அது உள்ளதான் இது இருக்குது, அதில் ஒரு பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க, என்னால் எப்படி உள்ளே போக முடியும், மாஃபி ஏந்தி மிஃப்தாகும், என்கிட்ட எந்த சாவியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த மலக்கு சொல்கிறாங்க, மஃபாத்திஹு ஃபி யதிகி, யா ரசூலல்லாஹ் அந்த சாவி உங்கள் கையில் தான் இருக்குது, மஃபாத்திஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதனுடைய சாவி என்னன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றது அந்த குபாவினுடைய சாவி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்ன உடனே அந்த கூட்டு திறக்கப்படுகின்றது. உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே என்ன இருக்குன்னா அங்கேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கு.
அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல பால இருந்து ஒரு ஆறும், மீம்ல இருந்து ஒரு ஆறு, ஹால இருந்து ஒரு ஆறு, இன்னொரு மீம்ல இருந்து ஒரு ஆறு, இப்படி 4 எழுத்துகளில் இருந்து 4 ஆறுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே ஓடுது, ஊற்றெடுத்து ஓடுது. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், யா ரசூலல்லாஹ், நீங்க பார்த்தீங்கல்ல இப்படிப்பட்ட ஆச்சரியத்திற்குரிய ஆறுகள், இது யாருக்குன்னு சொன்னா மன் தக்கர ஹாதிஹில் அஸ்மா மின் உம்மத்திக, உங்களுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் இந்த பெயரை, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ற பெயரை யார் அதிகமாக உலகத்தில் திக்ரு செய்தார்களோ, யார் சொல்றாங்களோ, சகைத்துஹு மின் ஹாதிஹில் அன்ஹார், அந்த நபர்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா இந்த ஆறுகளிலிருந்து அவருக்கு நான் என்ன செய்வேன், புகட்டுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்போ சொர்க்கத்துக்கு ஆசைப்படணும், சொர்க்கத்தில் உள்ள போறதுக்கு பெரிய அமல் செய்யணும். அதை தாண்டி நம்ம குறைந்த அமல் செய்தாலும் அதை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு உண்டான இடம் இந்த வானபூமியை விட நமக்கு பெருசு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உருண்டு பரண்டு அவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அமல் செஞ்சாலும் இவ்வளவு பெரிய இடம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. போகும்பொழுது பாதையில் ஒரு சின்ன மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு சின்ன முள்ளு கம்பு வந்து கிடந்துச்சு. அதை என்ன செய்தாருன்னு சொன்னா இவர் அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி அப்புறப்படுத்தினார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அதனால தான் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நரகத்தினுடைய நெருப்பை நீங்கள் ஒரு பேரித்தம்பழ துண்டை கொடுத்தாவது நரகத்தினுடைய நெருப்பை அணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்போ சின்ன பேரிச்சம்பழம் எப்படி அவ்வளோ பெரிய அவ்வளோ கொடூரமான நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கும்னா, நாம் கொடுக்கக்கூடிய விஷயம் அது குறைவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாங்க. சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லவ் அன்ன ஹூருலின், சொர்க்கத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஹூருலின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிகள் இருப்பாங்க. அந்த ஹூருலின் பெண்கள் லவ் வசகத் ஃபில் பஹரி, ஹூருலின்கள் கடல்ல என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு தடவை எச்சு துப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதப மாவுகா, அதாவது கடல்ல ஹூருலின் பெண்கள் ஒரு தடவை எச்சிலை உமிழ்ந்தார்கள் என்று சொன்னால் கடல் நீர் அனைத்தும் என்ன செஞ்சுன்னா அதனுடைய உவர்ப்பு தன்மை, அந்த உப்பா இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் போய் அந்த கடல் நீர் அனைத்தும் அப்படியே இனிப்பாக மாறிவிடும். அப்போ அந்த ஹூருலின் பெண்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் யாருக்காக வேண்டி நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஃபல்யாமல் பிதாஅத்தி ரப்பி, அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை யார் யாரெல்லாம் அப்படியே அடிபணிந்து அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஹூருலின் பெண்கள் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஜன்னத்து நிறைய சொர்க்கம் இருக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கு, ஜன்னத்துல் மஅவா இருக்கு, ஜன்னத்துல் நஈம் இருக்கு, அதே மாதிரி ஜன்னத்துல் கரார் இருக்கு, தாருஸ்ஸலாம் அப்படின்ற சொர்க்கம் இருக்குது. அதுல ஒரு சொர்க்கம் ஜன்னத்து அதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஜிப்ரீலே ஜன்னத் அதுன்னு ஒரு சொர்க்கம் இருக்கு, அதை நான் என்னுடைய அடியாறுகளுக்காக வேண்டி தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜன்னத் அதுனுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு கோட்டையில் ஒரே ஒரு ஹூருலின் பெண் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வர்றதை பார்த்தா சந்தோஷத்தில் சிரிச்சிருவாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒளியாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி அல்லாஹ்வினுடைய ஒளி தான் இந்த இடத்துல வெளிப்பட்டுருச்சு போல அப்படின்னு ஃபஹர்ர நகுஷியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா அல்லாஹ்வினுடைய ஒளி நினைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபலமா அஃபாக்கா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்தவுடன், யாரு நீங்க, யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், லிமன் குலிக்தும், நீங்கள் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் பொழுது அப்ப அந்த பெண்மணிகள் சொல்லுவாங்க, பிமன் ஆதரஃபி ரிவல்லா ஹவா நஃப்ஸி, தன்னுடைய மனோ இச்சையை அப்படியே தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எந்த அமலில் கிடைக்குமோ அந்த அமல்களை செய்யக்கூடிய நபர்களுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹூருலின்கள் சொல்வதாக ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை அதே மேராஜுக்கு போன சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சொர்க்கத்தில் சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டையினுடைய ஒரு செங்கலை தங்கத்தால் கட்டுறாங்க, இன்னொரு செங்கல், அதாவது நிறைய செங்கல் வச்சு கோட்டை கட்டப்பட்டது. அதில் ஒரு செங்கல் தங்கத்தால் இருக்கு, ஒரு செங்கல் வெள்ளியால் இருக்கு.
அப்படியே மலக்குமார்கள் கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திடீர்னு நிப்பாட்டிடுறாங்க. அந்த கோட்டையை கட்டுறது அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, அந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தீங்க, சொர்க்கத்துல கோட்டையை கட்டுறீங்க, ஏன் திடீர்னு நிப்பாட்டுறீங்க அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கட்டளை ஏற்றிருக்கின்றான். என்னன்னா இன்ன சாஹித ஆதல் கசரி தக்கரல்லாம், இந்த கோட்டைக்கு சொந்தக்காரர் உலகத்துல இருக்கிறாரு, அவர் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்காக வேண்டி இந்த கோட்டையை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா எங்களுக்கு கட்டளை ஏற்றிருக்கிறார். நாங்க திக்ர் செய்யறோம், அவர் உலகத்துல திக்ர் செய்யறதை பார்த்தோம், அவர் திக்ர் செய்யற நேரம் எல்லாம் இந்த நாங்க கோட்டையை கட்டிக்கிட்டே இருந்தோம், கொட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்க்கிறோம் அவர் திக்கிரில் இருந்து ஃபகஃபா அணி திக்கிரி, அவர் திக்கிரில் இருந்து தன்னை தவிர்த்து கொண்டார். அதனால நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த கோட்டையை கட்டுவதை நாங்கள் நிறுத்தி கொண்டோம் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ சொர்க்கம் என்பது அது நம்ம அமல்கள் எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக மட்டும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை தருவான் என்கின்றதுதான் இன்றைய வசனங்களிலிருந்து நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துக்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தான் மனிதர்களுக்கு தர புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.